ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஆனியன் வடகம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடகம் செய்கிறதுக்கு நான் 1 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதனால் தோல் நீக்கி துணியில் தொடச்சி வச்சு எடுத்துக்குங்க. இதை மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் விட்டு விட்டு அரைக்கணும். ரொம்ப அரைச்சிட்டோம்னா பேஸ்ட் ஆகிடும். அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைப்படாத வெங்காயத்தெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியில் நம்ம இது சேர்த்து எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது வெங்காய பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதனோட நான் 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்திக்கிறேன். 2 ஸ்பூன் மஞ்சள்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை நல்லா பரவலாக ஒரு தட்டில் போட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காயிட்டும். பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. இதில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிருக்கும். பாருங்கள், கையில் எதுவும் ஒட்டவே இல்லை. இப்போ இதனோட நான் 100 கிராம் தட்டி விட்ட பூண்டு சேர்த்திக்கிறேன். ஒரு கை கருவேப்பிலையில நல்லா சின்ன சின்னதாக கிள்ளி விட்டு சேர்த்திக்கிறேன். இதோட 2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் சோம்பு, 50 கிராம் சீரகம், 50 கிராம் கடுகு, சின்ன கடுகு சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும், 50 கிராம் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 50 ml விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்க விளக்கெண்ணெயை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பிசைகிறப்பே வடகத்தோட வாசனை நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்குங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊறட்டும். நல்லா தட்டு போட்டு மூடி வச்சு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா வடகம் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை ஏற்கனவே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய், அது கையில் நல்லா தொட்டு இந்த வடகத்தை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். மாதிரி எல்லா வடகத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். அடுத்த நாள் பாருங்கள், வடகம் நல்லா காஞ்சி வந்திருக்கு. ஏற்கனவே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்த எண்ணெயை தொட்டு இந்த வடகத்தை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா காய ஒவ்வொரு பொருளாக தூக்கிட்டு வந்துடும், உருண்டை ஷேப் கிடைக்காது. 3 நாளைக்கு இந்த மாதிரி எண்ணெய் தொட்டு அழுத்தம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது ஒரு 10 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், வடகம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.